இன்னைக்கு நாம கெமிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். இதுதான் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயம். இதை நம்ம ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட் மூலமாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தடுக்கு நம்ம மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இது கொஞ்சம் ப்ரிமிட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நல்லா தெரிஞ்ச பின்னாடி நீங்கள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இது கொடுத்துருக்க ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் சைடில் மாலிகுல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த மாலிகுல்ஸை சுற்றி ஃபர்ஸ்ட்டு பாக்ஸ் போட்டுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டேப்லர் காலம் போடணும். அந்த டேப்லர் காலம் எதுக்கு அப்படின்னா, டு கவுண்ட் தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் சைடு. ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைடும் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, ஒவ்வொரு எலிமெண்ட்லேயும் எத்தனை ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத கவுண்ட் பண்ண போகிறோம் செகண்ட் ஸ்டெப்பில். தேர்ட் ஸ்டெப்பில் ரெண்டு பக்கமும் அன்பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ரெண்டு பக்கமும் நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். இந்த 3 ஸ்டெப் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தடில் ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், ட்ரா எ பாக்ஸ் அரவுண்ட் த மாலிகுல். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் கிவ்ஸ் அமோனியா. இந்த ஈக்குவேஷன் நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படி நம்ம என்ன பண்ணிக்கணும், எல்லா மாலிகுல் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் சைடில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், நம்ம ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கணும். அடுத்தது செகண்ட் ஸ்டெப்பில் ஒரு டேப்லர் காலம் வரைஞ்சிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா, டு கவுண்ட் தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் சைட். சரியா, இந்த டேப்லர் காலத்தோட ஃபீல்டு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபீல்டு எலமெண்ட்னு எழுதிக்கணும், செகண்ட் ரியாக்டன்ட், அடுத்தது ப்ராடக்ட், நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் த ரியாக்டன்ட் சைட், நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் த ப்ராடக்ட் சைட். அடுத்து ஃபோர்த் இது ஒரு செக் பாக்ஸ் மாதிரி, பேலன்ஸ்டா நாட் பேலன்ஸ்டா. இப்போ பேலன்ஸ்ட் அன்பேலன்ஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஆக்சுவலாக இது என்னது, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ரியாக்டன்ட் சைட், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ரியாக்டிவ் ப்ராடக்ட். இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன எலிமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, நைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன எழுதிக்க போகிறோம், நைட்ரஜன். இது எதுவுமே மாலிகுல் எழுதக்கூடாது, இங்கே எழுதுகிறப்ப ஆட்டமாக தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். நைட்ரஜன் எழுதியாச்சு. இப்போ ரியாக்டன்ட்டில் நைட்ரஜன் எத்தனை நைட்ரஜன் இருக்குது, 2 நைட்ரஜன் இருக்குது. ஸோ ரியாக்டன்ட்டில் 2ன்னு எழுதிக்கிறோம். இப்போ அதே ப்ராடக்ட் சைடில் பார்க்குறோம் எத்தனை நைட்ரஜன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் இதோட சப்ஸ்கிரிப்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு நைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இங்கே சப்ஸ்கிரிப்டில் 2 இருக்குது, அதனால் நம்ம 2ன்னு எழுதிட்டோம். இங்கே சப்ஸ்கிரிப்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு நைட்ரஜன் அர்த்தம். ஸோ ப்ராடக்ட் சைடில் 1 அப்படின்னு போட்டுக்கிறோம். சரியா, இங்கே 2 இங்கே 1, அப்போ இது பேலன்ஸ்டாக இல்லை, அப்போ இங்கே ஒரு எக்ஸ் போட்டுக்கும். இது என்ன அர்த்தம்னா அன்பேலன்ஸ்னு அர்த்தம். இப்போ அடுத்த எலிமெண்ட் போகலாம். இந்த ஈக்குவேஷனில் அடுத்த எலிமெண்ட் என்ன இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஹச்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். இங்கே சப்ஸ்கிரிப்டில் என்ன இருக்குது, 2, அப்போ என்ன அர்த்தம், 2 ஹைட்ரஜன் ரியாக்டன்ட் சைடில் இருக்குது. இங்கே பார்க்குறோம் ஹைட்ரஜனோட சப்ஸ்கிரிப்டில் என்ன இருக்குது, 3 இருக்குது. இப்போ ப்ராடக்ட் சைடில் 3 ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ இது எப்படி இருக்குது, இங்கே 2 இங்கே 3, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன அர்த்தம், இது அன்பேலன்ஸ்டு. ஸோ என்ன பண்ணிக்கிறோம், இங்கேயும் ஒரு கிராஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், இங்கே 2 எலிமெண்ட் மட்டும் தான் இந்த ஈக்குவேஷனில் இருக்குது. இப்போ பேலன்ஸ் பண்ண போவோம். தேர்ட் ஸ்டெப்பு போகிறோம். 2 சைடும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, எங்கே ஸ்மால் நம்பர் இருக்கோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே 2 1 இருக்குது, இங்கே 2 3 இருக்குது. இப்போ ஸ்மால் நம்பர் நமக்கு எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நைட்ரஜன் ப்ராடக்ட் சைடில் 1 இருக்குது, ரியாக்டன்ட் சைடில் 2 இருக்குது. ஸோ நான் இதை என்னவா மாற்றணும், 2ஆக மாற்றணும். இப்போ 1 2ஆக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா, 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 மல்டிப்ளைடு பை 2 என்ன கிடச்சிரும், நமக்கு 2 கிடச்சிரும். ஸோ இந்த பழைய வேல்யூ அடிச்சிருங்க. இப்போ நைட்ரஜனை என்னவா மாற்ற போகிறோம், ப்ராடக்ட் சைடில் 2. இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது, பாக்ஸ்க்கு வெளியில் தான் எழுதணும். அதுக்காக தான் நம்ம பாக்ஸ் போட்டே வச்சுருக்கோம். சரியா, அப்போ இந்த 2வை இங்கே எழுதிடுங்க. ரைட், இப்போ 2 எழுதிட்டோம். இந்த 2 இங்கே போட்டனால ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 யாருக்கு இருக்குது, ஹைட்ரஜனுக்கு இருக்குது. அப்போ இந்த சப்ஸ்கிரிப்டில் இருக்க 3யையும் இந்த கோஎஃபிஷியன்ட்டில் இருக்க 2வையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஹைட்ரஜனுக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கால்குலேட் பண்ணுறப்ப. அப்போ 2 × 3 6 ஹைட்ரஜனாக மாறிடுச்சு. இப்போ நைட்ரஜனுக்கு முன்னாடி நம்ம 2 போட்டனால ஆட்டோமேட்டிக்காக அது என்னவாயிடுச்சு, ஹைட்ரஜனுக்கும் 6ஆக மாறிடுச்சு. ஸோ இங்கே 3 என்னவாயிடுச்சு, 6ஆக மாறிடுச்சு. சரியா, இப்போ செக் பண்ணுங்கள், இங்கே 2 இங்கே 2, இப்போ இது பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. இங்கே 2 இங்கே 6, இது இங்கே அன்பேலன்ஸில் இருக்குது. அப்போ இதை பேலன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த 2 பக்கம் செக் பண்ணுங்கள். 2 6 எங்கே கம்மியாக இருக்குது, ரியாக்டன்ட் சைடு தான் கம்மியாக இருக்குது. ஸோ ரியாக்டன்ட் சைடில் நம்ம சேஞ்ச் பண்ணணும். 2வை நான் 6ஆக மாற்றணும். 2வை 6ஆக மாற்றணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 3 6,
சரி, அப்போ 2 × 3 6 மாறிடும். என்ன பண்ணேன், 3ஆல் மல்டிப்ளை பண்ணேன். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஹைட்ரஜனுக்கு முன்னாடி 3 போட்டுருங்க. இப்போ செக் பண்ணுங்கள், 3 × 2 6 மாறிடுச்சா? ஸோ 6 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ இந்த சைடும் 6 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ ஈக்குவேஷன் செக் பண்ணுங்கள். நவ் ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்ட். ரைட்? இப்போ நம்ம பார்த்தது எல்லா ரியாக்டன்ட் சைடில் ரெண்டுமே என்னவாக இருந்தது, மாலிகுல்ஸாக இருந்துச்சு. N2 + H2ன்னு காம்பவுண்ட்ஸ் கிடையாது. இது வந்து ஒரு எலமெண்டலோட மாலிகுலாக இருந்துச்சு. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது ஒரு எலமெண்ட் ப்ளஸ் ஒரு காம்பவுண்ட் இருக்கிறத எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிக்கணும், நம்ம ட்ரா எ பாக்ஸ் அரவுண்ட் தி மாலிகுல்ஸ். ஃபஸ்ட்டு பாக்ஸை வரைஞ்சிக்கோங்க. எதுக்காக வரைகிறோம் இது அப்படின்னா, இதுக்குள்ளே இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாதுன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம பாக்ஸ் வரைகிறோம். சரியா? செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், draw a tabular column and count the number of atoms in reactant and product side. இப்போ இதுக்குரிய fields எல்லாம் எழுதிக்கோங்க. number of atoms in reactant side, அதே மாதிரி இங்கே number of atoms in product side, இங்கே balanced. இது ஒரு checklist. balanced unbalanced. ரைட்? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் பேலன்ஸ் பண்ண. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்கே என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, காப்பர் இருக்குது. இப்போ எலிமெண்ட்டை காப்பர்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த ரியாக்டன்ட் சைடு இங்கே பாருங்கள், இங்கே ஒரே ஒரு காப்பர் தான், இங்கே கிடையாது. ஸோ இங்கே 1. இப்போ ப்ராடக்ட் சைடில் பாருங்கள், இங்கேயும் என்னதான் இருக்குது, ஒரே ஒரு காப்பர் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுமே 1. அப்போ என்ன அர்த்தம், பேலன்ஸ். ஒரு டிக் போட்டுக்கோங்க. இப்போ இது காப்பர் முடிச்சிட்டோம். அடுத்த எலிமெண்ட் என்னது, ஹைட்ரஜன். சரியா? இங்கே சப்ஸ்கிரிப்டில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, 2 இருக்குது. சரியா? ரியாக்டன்ட்டில் 2. ப்ராடக்ட் சைடில் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, சப்ஸ்கிரிப்டில் ஹைட்ரஜனுக்கு கீழே 2 இருக்குது. ஸோ இங்கேயும் 2. அப்போ என்ன இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக இந்த இதுவும் என்னவாக இருக்குது, ஹைட்ரஜனும் பேலன்ஸ்டாக இருக்குது. புட்ட டிக். அடுத்தது வாங்க, அடுத்த எலிமெண்ட் இங்கே என்னது, சல்ஃபர். சல்ஃபர்னு எழுதிக்கோங்க. இதோட சப்ஸ்கிரிப்டில் என்ன இருக்குது, 1 இருக்குது. இப்போ இங்கே போங்க, இங்கே இதோட சப்ஸ்கிரிப்டில் 1, இன்னொரு இடத்துலையும் சல்ஃபர் டை ஆக்சைட்லேயும் ஒரு சல்ஃபர் இருக்குது. அப்போ 1 + 1 என்னாச்சு, 2. ப்ராடக்ட் சைடில் 2 இருக்குது, ரியாக்டன்ட் சைடில் 1 இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இது நாட் பேலன்ஸ்ட். ஒரு கிராஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த எலிமெண்ட் வாங்க, சல்ஃபருக்கு அடுத்து இங்கே என்ன இருக்குது, ரியாக்டன்ட் சைடில் ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜனுக்கு ஓன் ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை இங்கே இருக்குது சப்ஸ்கிரிப்டில், 4. சரியா? இங்கே 4ன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் சைடு வாங்க, இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே வாட்டரில் ஒரு 1 இருக்குது, இங்கே சல்ஃபர் டை ஆக்சைடில் 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ டோட்டலாக 4 + 1 5, 5 + 2 7. ப்ராடக்டில் என்னவாயிடுச்சு, 7 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ இது என்ன அர்த்தம், இதுவும் நாட் பேலன்ஸ்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஆனதை விட்டுருங்க. அன்பேலன்ஸ்டு சைடு வாங்க. இது 1, இது 2, இது 4, இது 7. எங்கே லீஸ்ட் நம்பர் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள், இங்கே தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சல்ஃபரில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ரியாக்டன்ட் சைடில் இருக்க சல்ஃபரை. இப்போ இந்த 1 என்னவா மாற்றணும், 2வாக மாற்றணும். அப்போ 1 என்னதான் மல்டிப்ளை பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 × 2 என்ன கிடைச்சிடும் நமக்கு, 2. சரியா? அப்போ இதை கிராஸ் பண்ணிக்கோங்க. அப்போ சல்ஃபரில் ரியாக்டன்ட் சைடில் என்ன போட்டுக்கணும், முன்னாடி 2 போட்டுக்கணும். இப்போ நான் 2 போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக ஹைட்ரஜனும் அது மாறிடும், ஆக்சிஜனோட நம்பர் ஆஃப் ஆட்டம் இந்த ரியாக்டன்ட் சைட் மாறிடும். இப்போ பாருங்கள், இப்போ ஹைட்ரஜன் சப்ஸ்கிரிப்டில் 2 இருக்குது, கோஎஃபிஷியன்ட்டில் 2 இருக்குது. அப்போ 2 × 2 என்னவாயிருச்சு, 4. இப்போ ஹைட்ரஜன் ரியாக்டன்ட் சைடு என்னவாயிருச்சு, 4ஆக மாறிடுச்சு. அதேமாதிரி ஆக்சிஜன் பாருங்கள், இங்கே சப்ஸ்கிரிப்டில் 4 இருக்குது, கோஎஃபிஷியன்ட்டில் 2 இருக்குது. அப்போ 2 × 4 என்னவாயிருச்சு, 8 ஆக்சிஜனாக மாறிடுச்சு. ஓகேயா? இப்போ செக் பண்ணுங்கள், இங்கே 4 ஹைட்ரஜனில் ரியாக்டன்ட் சைடில், ப்ராடக்டில் 2. இது அன்பேலன்ஸ்ட். அதே மாதிரி இங்கே என்ன ஆயிடுச்சு, இது சல்ஃபர் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இங்கே என்ன இருக்குது, ஆக்சிஜன் அன்பேலன்ஸ்ட். ஸோ அஸ் யூஷுவல் அன்பேலன்ஸ்டுக்கு போங்க, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் அன்பேலன்ஸ்டாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி லீஸ்ட் நம்பருக்கு போகணும். எங்கே லீஸ்ட் நம்பர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ப்ராடக்ட்டில் லீஸ்ட் நம்பர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எங்கள் ஹைட்ரஜனோட ப்ராடக்ட். அப்போ நம்ம இங்கே வந்துடும். இந்த 2வை நம்ம என்னவா மாற்றணும், நான் 4ஆக மாற்றணும். அப்போ 2 × 2 என்னவாகும், 4ஆக மாறிடும். சரியா? 2 × 2 என்னவா மாறிடுது, எனக்கு 4ஆக மாறிடுது. சரியா? இங்கே 4ஆக மாறிடுச்சு. இங்கே இப்போ ஹைட்ரஜன் ப்ராடக்ட் சைடில் என்னவா மாற்றிக்கோங்க, நீங்கள் ஒரு 2 போட்டு 4ஆக மாற்றிக்கோங்க. புரிஞ்சிச்சா? ரைட். 2 × 2 4ஆக மாறிடுச்சு. இப்போ நான் ஹைட்ரஜன் கிட்ட 2 போட்டனால அது யாருக்கும் வந்துடும், ஆக்சிஜனுக்கு வந்துடும். இப்போ பல எப்படி ஆக்சிஜனோட கவுண்ட் போடுங்க. இந்த இடத்துல ஆக்சிஜனோட கவுண்ட் என்னவாயிருச்சு, 2. இந்த இடத்துல 4, இந்த இடத்துல 2. அப்போ 4 + 2 6, 6 + 2 8. இப்போ ப்ராடக்ட் சைடில் ஆக்சிஜன் என்னவாயிருச்சு, 8. இப்போ நம்ம மாற்றின பின்னாடி திருப்பி செக் பண்ணுவோம். ஹைட்ரஜனில் ரியாக்டன்ட் சைடில் 4, ப்ராடக்ட் சைடில் 4.
அப்போ பேலன்ஸ்டு. இங்கே சல்ஃபரில் இங்கேயும் 2 இங்கேயும் 2 அப்போ பேலன்ஸ்ட். ஆக்சிஜனில் ரியாக்டன்ட்டில் 8 ப்ராடக்டில் 8 அப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ்டு. ஸோ நம்மளுடைய ஈக்குவேஷன் ஃபைனல் ஈக்குவேஷன் இது தான் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ காப்பர் ப்ளஸ் 2H2SO4 gives CuSO4 plus 2H2O plus SO2. இதுதான் நம்மளுடைய பேலன்ஸ்ட் கம்ப்ளீட் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். சரியா? இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். இது மெக்னீசியம் நைட்ரைடு Mg3N2 plus H2O plus MgOH twice plus NH3. அப்போ ரெண்டு பக்கமும் என்னவா இருக்குது? இதுவே ரெண்டுமே மாலிகுலாக இருக்குது, இந்த சைடு ரெண்டுமே என்னவா இருக்குது? மாலிகுலாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணிக்கணும்? ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கணும். அடுத்து செகண்ட் ஸ்டெப் போயிடலாம். இந்த கண்டென்ட்டை நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கணும். இது என்னது? ஃபஸ்ட்டு ஃபீல்டில் எலமெண்ட், இங்கே நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட், இங்கே நம்பர் ஆஃப் ப்ராடக்ட், ஆட்டம்ஸ் இந்த ப்ராடக்ட், இங்கே என்னது? செக்லிஸ்ட், பேலன்ஸ்டா அன்பேலன்ஸ்டா. சரியா? இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். இது கொஞ்சம் டஃப்பான ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது? மெக்னீஷியம். ரியாக்டன்ட்டில் பாருங்கள், மெக்னீஷியத்தோட சப்ஸ்கிரிப்டில் 3 இருக்குது. சரியா? ப்ராடக்டில் 1 ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? 1ன்னு சொன்னீங்க. அப்போ இது என்ன? பேலன்ஸ்டா அன்பேலன்ஸ்டா? அன்பேலன்ஸ்டா. அடுத்த எலிமெண்ட் என்னது? நைட்ரஜன். இங்கே அதோட சப்ஸ்கிரிப்டில் என்ன இருக்குது? 2 இருக்குது. சரியா? ப்ராடக்ட் சைடில் போவோம். இங்கே என்ன இருக்குது? சப்ஸ்கிரிப்டில் ஒன்றுமே இல்லை, அப்போ 1ன்னு அர்த்தம். இப்போ இதுவும் என்னவா இல்லை? பேலன்ஸ்டாக இல்லை. அடுத்த எலிமெண்ட் என்னது? ஹைட்ரஜன். இதோட சப்ஸ்கிரிப்டில் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஹைட்ரஜன் சப்ஸ்கிரிப்டில் ரியாக்டன் சைட் 2 இருக்குது. ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்க அந்த நம்பர் வந்து ரெண்டு பேருக்குமே அர்த்தம். இந்த 2 வந்து ஆக்சிஜனுக்கு உண்டு, ஹைட்ரஜனுக்கும் உண்டு. சரியா? அப்போ இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன் இருக்குது. ப்ராடக்ட் சைடில் 2 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே எத்தனை இருக்குது? 3 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 2 + 3 என்னவாயிடும்? 5 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிடும். ஸோ இதுவும் நாட் பேலன்ஸ்டு. சரி, அடுத்து என்ன இருக்குது? எலிமெண்ட்டு ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ரியாக்டன் சைடில் 1 ஆக்சிஜன் இருக்குது. ப்ராடக்ட் சைடில் நான் சொன்ன மாதிரி இங்கே எத்தனை இருக்குது? இதுக்கும் இந்த 2 உண்டு. ஸோ இங்கே ஒரு 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ இது என்ன ஆகலை? இதுவும் பேலன்ஸ்ட் ஆகலை. சரியா? அப்போ என்ன அர்த்தம்? எதுவுமே பேலன்ஸ்ட் ஆகலை. அப்போ ப்ரிமிட்டிவ்லேருந்து போகணும்னு சொன்னேன் இல்லையா? இங்கே 3 1, இங்கே 2 1, இங்கே 1 2. அப்போ எது ப்ரிமிட்டிவ்? இங்கே 1 இருக்கிறதெல்லாம் ப்ரிமிட்டிவ். அப்போ பார்ப்போம். இப்போ இதை எலிமினேட் பண்ணிடலாம். 3 1 2 1 1 2 பார்க்கணும். இதில் எது ரொம்ப ப்ரிமிட்டிவ்னா 2 1 எடுத்துக்கலாம், இல்லை 1 2 எடுத்துக்கலாம். சரியா? நம்ம நைட்ரஜன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே ப்ராடக்ட் சைடில் பாருங்கள் 1 ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த 1 நான் 2ஆக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? 1 நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்போ 1 2ஆல் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா இட் வில் பிகம் 2. இப்போ இங்கே நைட்ரஜனுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க? 2 போட்டுருங்க. 2 போட்டால் என்னவாயிடும்? இப்போ நான் இது 2ஆக மாறிடுச்சு. இப்போ நான் நைட்ரஜனுக்கு முன்னாடி 2 போட்டனால ஆட்டோமேட்டிக்காக அது ஹைட்ரஜனுக்கு உண்டு. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 3 6 ஹைட்ரஜன் இந்த இடத்துல இருக்குது. இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது? 2 ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எத்தனை ஹைட்ரஜனாக மாறிடுச்சு? 8 ஹைட்ரஜனாக மாறிடுச்சு. சரியா? இப்போ செக் பண்ணால் என்னவாயிடுச்சு? இது பேலன்ஸ்டாக மாறிடுச்சு, மற்றதெல்லாம் அன்பேலன்ஸ்டாக இருக்குது. இப்போ அன்பேலன்ஸில் அடுத்து என்ன ப்ரிமிட்டிவ்னு பார்க்கணும். மெக்னீஷியமில் 3 1 இருக்குது, ஆக்சிஜனில் 1 2 இருக்குது. இப்போ ரொம்ப ப்ரிமிட்டிவ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? ஆக்சிஜனில் தான் இருக்குது, கம்மியான நம்பர். சரியா? ஸோ ஆக்சிஜனோட ரியாக்டண்ட்டுக்கு வரும். 1 என்னவா மாற்றணும்? நான் 2ஆல் மாற்றணும். அப்போ 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது 2ஆக மாறிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ஆக்சிஜனுக்கு முன்னாடி ஒரு 2 போடுறேன். ஆக்சிஜனுக்கு முன்னாடி நான் 2 போட்ட உடனே ஹைட்ரஜனும் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ 2 × 2 4 ஹைட்ரஜனாக மாறிடுச்சு. ஸோ ரியாக்டன் சைடில் 4 ஹைட்ரஜனாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணுங்கள். இப்போ ஆக்சிஜன் பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அன்பேலன்ஸ்டாக இருக்குது மெக்னீஷியமும் ஹைட்ரஜனும் மட்டும்தான். ஸோ இதில் எது கம்மியான வேல்யூ இருக்குது? மெக்னீஷியம் தான். இப்போ மெக்னீஷியத்துக்கு வந்துடும். இப்போ 1 நான் 3ஆக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? 1 × 3. அப்போ என்னவா மாறிடும்? 3ஆக மாறிடும். ஸோ இங்கே மெக்னீஷியத்துக்கு முன்னாடி ப்ராடக்ட் சைடில் மெக்னீஷியத்துக்கு முன்னாடி நான் 3 போட்டுறேன். ரைட்? நான் போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? ஆட்டோமேட்டிக்காக அது யாரையும் அஃபெக்ட் பண்ணும்? ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் அஃபெக்ட் பண்ணும். இப்போ செக் பண்ணுங்கள். 3 மெக்னீஷியம் வந்துருச்சு. ஓகே. அடுத்தது இங்கே ஏற்கனவே 2 ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு சப்ஸ்கிரிப்டில். இங்கே கோஎஃபிஷியன்ட்டில் ஒரு 3 இருக்குது. அப்போ 3 × 2 6 ஆக்சிஜன் வந்துருச்சு. ஸோ ப்ராடக்ட் சைடில் ஆக்சிஜன் 6ஆக மாறிடுச்சு. ஹைட்ரஜனை செக் பண்ணுவோம்.
சப்ஸ்கிரிப்டில் 2 இருக்குது, கோஎஃபிஷியன்ட்டில் 3 இருக்குது. அப்போ 3 × 2 6 ஹைட்ரஜனாக மாறிடுச்சு. இங்கே 6 ஹைட்ரஜன், ப்ராடக்டில் 2 × 3 6, டோட்டலாக எத்தனை ஹைட்ரஜன் வந்துருச்சு? ப்ராடக்ட் சைடில் 12 ஹைட்ரஜனாக மாறிடுச்சு. ஓகேயா? இப்போ எதெல்லாம் பேலன்ஸ்ட் ஆகலை? இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் பேலன்ஸ்ட் ஆகலை. இப்போ இதில் லோ நம்பர் எங்கே இருக்குது? ஆக்சிஜனில் தான் இருக்குது. அப்போ ஆக்சிஜனை தான் நம்ம கரெக்ட் பண்ணணும். இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. நான் 2-ஐ 6-ஆக மாற்றணும்னா 2-ஐ எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 3-ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ரைட்? அப்போ இது என்னவா மாறிடும்? 6-ஆக மாறிடும். சரியா? அப்போ இங்கே 2-வை நான் என்னவா மாற்றணும்? 6-ஆக கன்வெர்ட் பண்ணணும். சரியா? அப்போ நான் எங்கே போட போகிறேன்? இங்கே 6ன்னு எழுத போகிறேன். ரைட்? 6ன்னு போட்டேன்னா இப்போ ஹைட்ரஜன் மாறிடுச்சா? ஹைட்ரஜன் 6 × 2 12-ஆக மாறிடுச்சு ரியாக்டன்ட் சைடு. இப்போ செக் பண்ணுங்கள், ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்ட். தேங்க்யூ.